பெஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதாக மக்களவையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவித்துள்ளார். பெஹல்காம் தாக்குதல் மற்றும் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் 2வது நாளாக விவாதம் நடைபெற்று வருகிறது. இந்த விவாதத்தில் பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 1948இல் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை மீட்க இந்திய படைகள் தயாராக இருந்த போதும் அப்போதைய பிரதமர் நேரு ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தத்தை அறிவித்ததாக சாடினார். மேலும் 1962இல் சீனாவுடனான போரின் போது மென்மையான போக்கை கடைபிடித்ததாகவும் விமர்சித்தார். ஆனால் பெஹல்காமில் அப்பாவி மக்களை கொன்ற தீவிரவாதிகள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுவிடக் கூடாது என்று பாதுகாப்பு படையினருக்கு உத்தரவிடப்பட்டிருந்ததாக அவர் கூறினார். அதன்படி காஷ்மீரில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய ஆபரேஷன் மகாதேவ் தேடுதல் வேட்டையில் 3 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் அவர்கள் பெஹல்காம் தாக்குதலில் தொடர்புடையவர்கள் என்றும் அமித்ஷா தெரிவித்தார். அதில் கொல்லப்பட்ட தீவிரவாதி சுலைமான் லஷ்கரே தொய்பா அமைப்பின் தளபதியாக செயல்பட்டு வந்ததாகவும் அமித்ஷா கூறினார். ऑपरेशन महादेव में सुलेमान उर्फे फैजल जट, अफगान और जिब्रान 3 आतंकवादी सेना, सीआरपीएफ और जम्मू कश्मीर पुलिस के संयुक्त अभियान में ऑपरेशन महादेव में मारे गए. பஹல்காமில் தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள் எங்கிருந்து வந்தவர்கள் என்று கேள்வி எழுப்பியதன் மூலம் பாகிஸ்தானுக்கு நற்சான்றிதழ் தர காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் முயற்சி செய்வதாகவும் அமித்ஷா விமர்சித்தார். மேலும் பாகிஸ்தானை காப்பாற்றுவதன் மூலம் ப. சிதம்பரத்திற்கு என்ன கிடைக்கப் போகிறது என்றும் அமித்ஷா கேள்வி எழுப்பினார். चिदंबरम जी ने सवाल उठाया कि क्या प्रूफ है कि ये आतंकवादी पाकिस्तान से आए. கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் வருகை தந்ததை குறிப்பிட்டு நாடாளுமன்ற மக்களவையில் பேசிய திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி, தமிழன் கங்கையை வெல்வான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றார். The fiercest leader is not the one who fights to win, but the one in whose presence no war can begin. அப்படிப்பட்ட ஒரு லீடராக, ஒரு அரசனாகத்தான் கங்கை கொண்ட சோழன் இருந்தான். வந்தீர்கள், பாடம் கற்றுக்கொண்டு வந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். You came to கங்கை கொண்ட சோழபுரம். Remember the name, கங்கை கொண்ட சோழபுரம். கங்கையை கொண்டவன் அவன், கங்கையை வென்றவன் அவன். தமிழன் கங்கையை வெல்லுவான், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் 1000 பேர் வரை குற்றம் சாட்டப்பட்டால் அந்த வழக்கை எப்போது முடிப்பது என்று கேள்வி எழுப்பியுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்றதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஒய் பாலாஜி என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை தமிழ்நாடு காவல்துறை முறையாக விசாரிக்கவில்லை என மனுதாரர் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதிகள், ஒவ்வொரு வழக்கிலும் 900, 1000 பேர் என குற்றம் சாட்டப்பட்டால் வழக்கின் விசாரணை எப்போது முடியும் என்று கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட முடிவுக்கு வராது குழு உறுப்பினர்கள் யார் என்பவை குறித்தும் விளக்கமளிக்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டனர். இந்த வழக்கு தொடர்பாக முழு விவரம் அடங்கிய குறிப்பை தாக்கல் செய்ய உள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.